Hello guys, welcome back to my channel YouTube is easy. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா வந்து consoles versus PC தான் வந்து பார்க்க போறோம். சோ இந்த டிபேட் அப்படின்றது வந்துட்டு இன்னைக்கு வந்து கிடையாது. PS3 அந்த டைம்ல இருந்தே வந்து இந்த consoles versus PC அப்படின்றது வந்து இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ வந்து PS5 வேற வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட ஹார்ட்வேர் டிசைன் அண்ட் அதுக்கு அப்புறமா வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கூட வந்துட்டு ஆபீஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இன்னும் பிரைஸ் வந்து சொல்லல. சோ இப்போ வந்துட்டு நீங்க வந்து ஒரு consolesக்கு நீங்க வந்துட்டு காசு பே பண்ணி அதில இருந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எடுக்கிறது வந்து பெஸ்ட்டா இல்லனா வந்து ஒரு பிசிக்கு வந்து காசு கொடுத்து அங்கேருந்து நீங்கள் வந்துட்டு ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எடுக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்றத பற்றி இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கன்சோல்ஸோட ஸ்பெஷல் என்ன அப்படின்றத பற்றி வந்து பார்த்துலாம். ஸோ கன்சோல் அப்படின்னாவே வந்துட்டு எல்லாருக்குமே வந்து சேம் கான்ஃபிகரேஷனில் தான் வந்து வரும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பிசி அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 4 கோர் பிசி வந்து இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 8 கோர் பிசி இருக்கலாம். ஸோ நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு மல்டிப்ளேயர் பேட்டலில் இருக்கோம் அப்படின்னா பெட்டர் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேம் வின் பண்ணுற சான்சஸ் எனக்கு தான் வந்து இருக்கும். பட் ஆனால் கன்சோல் வைஸில் வந்தீங்க அப்படின்னா எல்லாரோட ஹார்ட்வேருமே வந்து சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் தான் வந்து வரும். எல்லாராலையுமே அந்த கேமை ரன்னும் பண்ண முடியும். ஸோ இப்போ பிசின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கேம் வந்துட்டு ப்ராப்பராக வந்து ரன் ஆகும், ஒரு கேம் வந்து ரன்னே ஆகாமல் கூட இருக்கலாம். பிகாஸ் ஆஃப் அந்த கிராஃபிக்ஸ் வந்து ஹையராக இருக்கிறதுனால சான்சஸும் இருக்குது. கன்சோல்னு வரப்போ எல்லாருக்குமே வந்து ஒரே ஹார்ட்வேர் அப்படின்றதுனால கேம்ஸ் வந்துட்டு இன்னும் பெட்டராக வந்து ஆப்டிமைஸ் பண்ணி ரைட் பண்ண முடியும் கோடு எழுதுறப்ப. ஸோ இப்போ வந்து பிசி அப்படின்னா நிறைய கான்ஃபிகரேஷன்ஸில் இருக்கிறதுனால ஆல்ரெடி எல்லா பிசிலையுமே வந்துட்டு அது பெஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கோட் பண்ண முடியாது. ஸோ நிறைய ப்ராசஸர்ஸ் இருக்குது, நிறைய கிராஃபிக் கார்ட்ஸும் வந்து இருக்குது. ஸோ ஒரு கிராஃபிக் கார்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் கன்சோல் சைடில் அது வந்து ரொம்பவே ஈஸியான ஒர்க் அப்படின்றதுனால நிறைய கேம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பெட்டர் அண்ட் டாப் மோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் தான் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ அந்த அட்வான்டேஜ் அப்படின்றது வந்து கன்சோலில் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து வந்துட்டு கன்சோல்ஸ்க்குன்னு இருக்கிற தனி டைட்டில்ஸ், அதாவது வந்துட்டு காட் ஆஃப் வார் அதெல்லாமே வந்து நீங்கள் கன்சோலில் மட்டும்தான் வந்து விளையாட முடியும், நார்மல் பிசியில் வந்து விளையாட முடியாது. ஏன்னா அவங்க வந்து பிசிக்கு அந்த கேமை வந்து ப்ரோக்ராம் பண்ணதில்லை. ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸும் வந்துட்டு கன்சோலுக்கு வந்து இருக்குது. அண்ட் காட் ஆஃப் வார் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய டைட்டில்ஸ் அப்படின்றதுனால நீங்கள் வந்து அதை கன்சோலில் விளையாடுறப்ப தான் வந்து அதோட ஃபுல்லஸ்ட் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து கிடைக்கும். ஸோ கன்சோல்ஸ் பற்றி நிறையவே வந்து பேசியாச்சு. இப்போ நம்மளோட பிசி சைடில் வந்து வரலாம். ஸோ எனக்கு பர்சனலி வந்துட்டு நான் ஒரு கன்சோலாக பிசியான்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நான் கன்சோலில் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா அப்படின்னா வந்துட்டு பிசியில் வந்து நீங்கள் நிறைய மல்டி டாஸ்கிங் வந்து பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு 40,000 மேலே நீங்கள் வந்துட்டு ஒரு கன்சோலுக்கு நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அது வந்துட்டு கேம்ஸ் எல்லா கேம்ஸுமே வந்து ரன் பண்ணும். அதோட ஹையஸ்ட் லெவல்லையுமே வந்து ரன் பண்ணால் கூட உங்களால் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் வந்துட்டு ப்ரௌசிங், இல்லைனா வந்துட்டு வீடியோ எடிட்டிங், இல்லைனா நார்மல் ஜென்ரல் ஒர்க் பண்ணுறது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு கன்சோலில் பண்ணுறதை விட பிசியில் பண்ணுறதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க. அண்ட் பிசியில் பண்ணுறதுக்கு அது ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். ஸோ இதனால தான் நான் வந்துட்டு பிசி ஃபேன் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரப்போ நீங்கள் வந்துட்டு கன்சோல் அப்படின்னா வந்து கண்ட்ரோலர் வச்சு நீங்கள் வந்து கேம் விளையாடுவீங்க. எனக்கு பர்சனலி அது வந்துட்டு ஒரு ஃபுல்லஸ்ட் என்ஜாய்மெண்ட் அப்படின்றது வந்து இருக்காது நீங்கள் கண்ட்ரோலர் வச்சு யூஸ் பண்ணுறப்ப. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு பிசியில் ஏதாச்சும் ஒரு கேம் விளையாடுறீங்க, மல்டிப்ளேயர் கேம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கேரக்டரை மூவ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து மவுஸையும் சேர்த்து மூவ் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபுல்லஸ்ட் கண்ட்ரோல் வந்துட்டு உங்களோட கையில் இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். பட் அதுவே கண்ட்ரோலர் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அனலாக் ஸ்டிக்ஸை தான் வந்து மூவ் பண்ணும். ஸோ அது வந்துட்டு ஒரு மாதிரி எலக்ட்ரானிக் மூவ்மெண்ட் மாதிரி வந்து இருக்கும். பட் ஆனால் அந்த ஃப்ளோ அப்படின்றது வந்து இருக்காது. பட் நீங்கள் வந்துட்டு மவுஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கேரக்டரை எவ்வளோ தூரம் வந்து டேர்ன் பண்ணும், ஸோ எவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் வந்து டேர்ன் பண்ணால் அது எவ்வளோ டேர்ன் ஆகணும், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு மவுஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேம் ரன் பண்ணுறப்ப இன்னும் வந்து பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எனக்கு பர்சனலி நான் நிறைய பிசி கேம்ஸ் வந்து விளையாடி இருக்கிறதுனால சொல்கிறேன். அண்ட் மசில் மெமரி அப்படின்றது வந்துட்டு மவுஸில் விளையாடுறவங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மசில் மெமரி அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேம் நிறைய வாட்டி விளையாடுறீங்க அப்படின்னா ஸோ ஒருத்தரை வந்து எய்ம் பண்ணுறப்ப வந்து ஒரு பர்சன் இங்கே இருக்கார் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு உங்களோட மவுஸை நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து மூவ் பண்ண முடியும். பட் அதுவே உங்களோட கண்ட்ரோலரில் வந்து பண்ண முடியாது. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரப்போ எனக்கு வந்து மவுஸில் தான் வந்து அந்த பெட்டர் கம்ஃபர்டபிலிட்டி அப்படின்றது வந்து இருக்குது. இது போக இன்னொரு மேஜரான ஒரு விஷயம், நிறைய ப்ரோ கேமர்ஸ் வந்துட்டு கன்சோல் பிளேயர்ஸை பார்த்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எய்ம் அசிஸ்ட். ஸோ உங்களோட பப்ஜி மொபைலில் நீங்கள் போனீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் வந்துட்டு எய்ம் அசிஸ்ட் அப்படின்றது வந்து எனேபிள் ஆகி இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஒன்று பப்ஜி மொபைலில் இருக்கும், இல்லைனா வந்து பப்ஜி லைட்டில் வேணும்னா இருக்கலாம். ஸோ கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இந்த எய்ம் அசிஸ்ட் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் எய்ம் பண்ணுறப்போ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு எனிமி கிட்ட நீங்கள் பக்கத்தில் அந்த கர்சரை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எனிமி மேலே போயிட்டு ஸ்னாப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்னாப் ஆகிறதுனால நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈஸியாக வந்து அந்த பிளேயரை வந்துட்டு கில் பண்ணிட முடியும். பட் ஆனால்
இதுவே வந்துட்டு பிசியில் வந்து இந்த மாதிரியான எய்ம் அசிஸ்ட் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஏன்னா வந்து உங்களால் பெட்டர் கம்ஃபர்ட் அப்படின்றது வந்து மவுஸில் வந்து இருக்கிறதுனால அந்த எய்ம் அசிஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு பிசி வெர்ஷன் கேம்ஸில் மல்டிப்ளேயர் கேம்ஸில் வந்துட்டு அவைலபிளாக இருக்காது. கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி விளையாடுறவங்களுக்கு இந்த எய்ம் அசிஸ்ட் அப்படின்றது எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, பட் ஆனால் வந்துட்டு அது பிசி கேமர்ஸ்க்கு அவ்வளோக்கு அவ்வளோ நெகட்டிவாகவும் இருக்குது. மொபைலில் யார் யார் வந்து பப்ஜி விளையாடுறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து நீங்கள் விளையாடுற அந்த கேம் சர்வரில் வந்து லாகின் ஆவாங்க. ஸோ அதே சர்வரில் வந்துட்டு ஒரு எமுலேட்டர் பிளேயர் வந்து லாகின் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களை விட பெட்டர் கண்ட்ரோல் அப்படின்றது வந்துட்டு அந்த எமுலேட்டர் பிளேயர் கிட்ட வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்துட்டு அந்த பிளேயர் கிட்ட வந்து அவுட் ஆகிட முடியும். ஸோ கிட்டத்தட்ட வந்து இதுதான் வந்து கிராஸ் பிளே. பிசி பிளேயர்ஸும் வந்து விளையாடலாம். அதே சர்வரில் வந்துட்டு கன்சோல் இல்லைனா வந்து எக்ஸ்பாக்ஸ், இந்த PS5 இந்த பிளேயர்ஸும் வந்துட்டு லாகின் பண்ண முடியும். ஸோ ஒரு கன்சோல் பிளேயரும் பிசி பிளேயரும் வந்து ஃபைட் பண்ணுறப்ப ஈஸியாக வந்துட்டு இந்த எய்ம் அசிஸ்ட் யூஸ் பண்ணி அந்த கண்ட்ரோலர் பிளேயர் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த ஃபைட்டை வந்து வின் பண்ண முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஹார்ட்வேர் டிஃப்ரென்சஸ், பிசிக்கும் கன்சோலுக்கும் இருக்கிற ஹார்ட்வேர் டிஃப்ரென்சஸ் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து கேமுக்குள்ளே வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இப்போவும் இருக்குது, அண்ட் கன்சோலுக்கும் பிசிக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்னென்ன, அதுவும் ஆக்சுவல் கேம் பிளேக்குள்ளே என்னென்ன அப்படின்றத பற்றி வந்து பார்த்துட்டோம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட சாய்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நான் பர்சனலாக எது எடுத்துப்பேன் அப்படின்னா நான் வந்து பிசி தான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து மல்டி டாஸ்கிங் அப்படின்றதையும் இல்லாமல் எனக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எனக்கு பிசிலையுமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கன்சோல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சில கேம்ஸ் மட்டுமே வந்துட்டு இந்த கன்சோலில் வந்து வரும். ஸோ அந்த கேம்ஸ்க்காக மட்டும்தான் நான் வந்துட்டு வேணும்னா நான் வந்து கன்சோல் ட்ரை பண்ணுவேன். அண்ட் இன்னும் முக்கியமாக சப்போஸ் நீங்கள் வந்து கன்சோல் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டர் போர்ட்டபிலிட்டி அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ உங்களோட பிசியை வந்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போக முடியாது. பட் ஆனால் உங்களோட கேமிங் கன்சோல் வந்துட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் ஒரு HDMI கேபிள், ஒரு பவர் ஃப்ளக் இருந்தால் மட்டுமே நீங்கள் எங்கே வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக வந்துட்டு சப்போஸ் நீங்கள் வந்து வெறும் கேம் மட்டும் விளையாடினா போதும், அண்டு நான் விளையாடணும்னு நினைக்கிற கேம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹையர் FPS பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கன்சோல் சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா வந்துட்டு பிசி பொறுத்த வரைக்கும் எல்லா கேம்ஸுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஹை ரெசல்யூஷனில் வந்து விளையாட முடியும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் வெறும் கேமிங் ஒர்க்குக்கு உங்களுக்கு கன்சோலே வந்துட்டு போதும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா வந்துட்டு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு சேனல்லையும் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு PS5 பற்றியும் நான் வந்து பேசியிருந்தேன். வேணும் அப்படின்னா நான் இங்கே வந்து கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.